திமுகவுடன் ஒருபோதும் பேரம் நடத்தவில்லை என தெளிவுபடுத்தியுள்ள தேமுதிக மகளிரணி தலைவி பிரேமலதா இது பற்றி ஊடகங்களில் வெளியான செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்று குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டணிக்கு வாங்க என்று அழைத்தது உண்மை, ஆனால் எங்கும் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதையே தான் நாங்களும் சொல்றோம். பல தடவை கலைஞர் அவர்களும் அவங்க தரப்புலயும் கேப்டனை கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லி அழைச்சாங்க. பட் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ திமுகவோ எங்குமே சந்திச்சு பேசல. ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் நல கூட்டணியுடன் தேர்தல் உடன்பாடு ஏற்படுத்திக் கொண்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சியுடன் தேமுதிகவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் பிரேமலதா அப்போது தெரிவித்தார். லஞ்ச ஊழல் இல்லாத கட்சிகள் நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து பாண்டவர் அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் இல்லாத கட்சிகள் நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதை மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸும் வெல்கம் பண்றாங்க. அந்த வகையில லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சி நிச்சயமாக நாங்க கொண்டு வருவோம். அதே போல ஏன் பிஜேபி இந்த வாட்டி வரலன்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கோ பிஜேபிக்கோ எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு எந்தவித மனஸ்தாங்களும் கிடையாது. ஆனால் இப்ப அமைஞ்சிருக்கிற கூட்டணி, அதாவது மக்கள் நல கூட்டணிக்கும் பிஜேபியும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத ஒரு நிலைமை.